Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which Indian state is set to pass a resolution urging the centre to lower the minimum age for contesting Lok Sabha and Assembly polls to 21? மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயதை 21 ஆக குறைக்க மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை எந்த இந்திய மாநிலம் நிறைவேற்ற உள்ளது? The correct answer is Telangana. Telangana will hold a special assembly session to pass a resolution seeking to lower the minimum age for contesting Lok Sabha and Assembly polls to 21. சரியான பதில் தெலுங்கானா. மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயதை 21 ஆக குறைக்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற தெலுங்கானா சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை நடத்த உள்ளது. Question 2. Who is the director of the much-awaited film, Jana Nayagan, starring actor Vijay? நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனவரி நாயகன் திரைப்படத்தின் இயக்குனர் யார்? The correct answer is H. Vinod. Director H. Vinod shared insights into the much-awaited release of Vijay's film, Jana Nayagan. சரியான பதில் H. வினோத். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனவரி நாயகன் திரைப்படத்தின் வெளியீடு குறித்து இயக்குனர் எச். வினோத் தகவல்களை பகிர்ந்துள்ளார். Question 3. Chennai-based author Jain James is known for his debut novel inspired by the historic Seven Wells neighborhood. What is the title of this novel? சென்னையைச் சேர்ந்த எழுத்தாளர் ஜாயின் ஜேம்ஸ் வரலாற்றுச் சிறப்புமிக்க 7 கிணறுகள் பகுதியால் ஈர்க்கப்பட்டு எழுதிய தனது முதல் நாவலின் தலைப்பு என்ன? The correct answer is The Keeper of the Wells. Jain James's debut novel is titled The Keeper of the Wells and is inspired by the Seven Wells neighborhood. சரியான பதில் தி கீப்பர் ஆப் தி வெல்ஸ். ஜாயின் ஜேம்ஸின் முதல் நாவல் தி கீப்பர் ஆப் தி வெல்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது மற்றும் 7 கிணறுகள் பகுதியால் ஈர்க்கப்பட்டது. Question 4. Which renowned designer recently showcased his latest bridal couture collection, Light Song, in Mumbai? மும்பையில் தனது சமீபத்திய மணப்பெண் ஆடை தொகுப்பான லேட் சாங்கை வெளியிட்ட புகழ்பெற்ற வடிவமைப்பாளர் யார்? The correct answer is Gaurav Gupta. Designer Gaurav Gupta showcased his latest bridal couture collection, Light Song, in Mumbai. சரியான பதில் கௌரவ் குப்தா. வடிவமைப்பாளர் கௌரவ் குப்தா தனது சமீபத்திய மணப்பெண் ஆடை தொகுப்பான லேட் சாங்கை மும்பையில் காட்சிப்படுத்தினார். Question 5. Which security force recently banned pellet guns and shock weapons in Delhi following allegations of excessive use of force during a protest? ஒரு போராட்டத்தின் போது அதிகப்படியான வன்முறை பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லியில் பெல்லட் துப்பாக்கிகள் மற்றும் அதிர்ச்சி ஆயுதங்களுக்கு தடை விதித்த பாதுகாப்பு படை எது? The correct answer is Rapid Action Force, RAF. The Rapid Action Force, RAF, banned pellet guns and shock weapons in Delhi after its Inspector General deemed the excessive use of force during the Jantar Mantar protest unjustified. சரியான பதில் விரைவு அதிரடிப்படை, RAF. ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் அதிகப்படியான வன்முறை பயன்படுத்தப்பட்டது நியாயமற்றது என்று அதன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கருதியதையடுத்து விரைவு அதிரடிப்படை, RAF, டெல்லியில் பெல்லட் துப்பாக்கிகள் மற்றும் அதிர்ச்சி ஆயுதங்களுக்கு தடை விதித்தது. Question 6. Which state government announced plans to set up a nanotechnology mission in association with the industry to streamline focus on the sector? நானோ தொழில்நுட்பத் துறையில் கவனம் செலுத்துவதற்காக
தொழில்துறையுடன் இணைந்து நானோ தொழில்நுட்ப இயக்கத்தை அமைக்க திட்டங்களை அறிவித்த மாநில அரசு எது? The correct answer is Karnataka. Karnataka Minister Priyank Khadge stated that the government would set up a nanotechnology mission in association with the industry. சரியான பதில் கர்நாடகா. கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே தொழில்துறையுடன் இணைந்து நானோ தொழில்நுட்ப இயக்கத்தை அரசு அமைக்கும் என்று தெரிவித்தார். Question 7. How many illegal acts, including leaking question papers, are outlined in the new paper leak bill set to be introduced in Lok Sabha? மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய கேள்வித்தாள் கசிவு மசோதாவில் கேள்வித்தாள்களை கசிய விடுதல் உட்பட எத்தனை சட்டவிரோத செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? The correct answer is 15. The new paper leak bill, to be introduced in Lok Sabha, outlines 15 illegal acts, including leaking question papers. சரியான பதில் 15. மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய கேள்வித்தாள் கசிவு மசோதா கேள்வித்தாள்களை கசிய விடுதல் உட்பட 15 சட்டவிரோத செயல்களை கோடிட்டு காட்டுகிறது. Question 8. How many rain-related deaths were reported in Gujarat as flood waters receded recently? சமீபத்தில் வெள்ளம் வடிந்த நிலையில் குஜராத்தில் மழை தொடர்பான எத்தனை மரணங்கள் பதிவாகியுள்ளன? The correct answer is 35. A total of 35 rain-related deaths were reported in Gujarat as flood waters receded. சரியான பதில் 35. வெள்ளம் வடிந்த நிலையில் குஜராத்தில் மொத்தம் 35 மழை தொடர்பான மரணங்கள் பதிவாகியுள்ளன. Question 9. Who was arrested by the ED in connection with the paper leak case, accused of rigging selections and favoring relatives while serving as ex-Chhattisgarh PSC chairman? முன்னாள் சத்தீஸ்கர் PSC தலைவராக இருந்தபோது தேர்வுகளில் முறைகேடு செய்ததாகவும் உறவினர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கேள்வித்தாள் கசிவு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர் யார்? The correct answer is Taman Singh Sonwani. The ED arrested Taman Singh Sonwani, ex-Chhattisgarh PSC chairman, in a paper leak case. சரியான பதில் Taman Singh Sonwani. கேள்வித்தாள் கசிவு வழக்கில் சத்தீஸ்கர் PSC முன்னாள் தலைவர் தமன் சிங் சோன்வானியை அமலாக்கத்துறை கைது செய்தது. Question 10. A 5-day training program for prospective station house officers, SHOs, recently concluded in which rural police district in Kerala? கேரளாவில் எந்த கிராமப்புற காவல் மாவட்டத்தில் ஸ்டேஷன் ஹவுஸ் அதிகாரிகள் SHOs ஆவதற்கான 5 நாள் பயிற்சி திட்டம் சமீபத்தில் நிறைவடைந்தது? The correct answer is Ernakulam Rural. A 5-day training program for prospective SHOs in Ernakulam Rural concluded on 24th July 2026. சரியான பதில் எர்ணாகுளம் கிராமப்புறம். எர்ணாகுளம் கிராமப்புறத்தில் ஸ்டேஷன் ஹவுஸ் அதிகாரிகள் ஆவதற்கான 5 நாள் பயிற்சி திட்டம் ஜூலை 24, 2026 அன்று நிறைவடைந்தது. Question 11. Which organization developed the video lessons for art education in schools, based on an art education handbook? கலை கல்வி கையேட்டின் அடிப்படையில் பள்ளிகளில் கலை கல்விக்கான வீடியோ பாடங்களை உருவாக்கிய அமைப்பு எது? The correct answer is CET. Based on the Art Education Handbook, CET has developed video lessons to guide children in various art activities. சரியான பதில் CET. கலை கல்வி கையேட்டின் அடிப்படையில் CET பல்வேறு கலை நடவடிக்கைகளில் குழந்தைகளுக்கு வழிகாட்ட வீடியோ பாடங்களை உருவாக்கியுள்ளது. Question 12. In a first for Kerala, a tea company in which region has started using drones to move harvested leaves? கேரளாவில் முதல் முறையாக எந்த பகுதியில் உள்ள ஒரு தேயிலை நிறுவனம்
அறுவடை செய்யப்பட்ட இலைகளை நகர்த்த டிரோன்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. The correct answer is Munnar. A Munnar tea company is using drones to move harvested leaves, marking a first in Kerala. சரியான பதில் மூணாறு. மூணாறில் உள்ள ஒரு தேயிலை நிறுவனம் அறுவடை செய்யப்பட்ட இலைகளை நகர்த்த டிரோன்களை பயன்படுத்துகிறது. இது கேரளாவில் முதல் முறையாகும். Question 13. Who has been appointed as the new Union Education Minister, in addition to his existing portfolio, following Dharmendra Pradhan's resignation? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து தனது தற்போதைய அமைச்சக பொறுப்புடன் புதிய மத்திய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? The correct answer is Pralhad Joshi. Pralhad Joshi was appointed Union Education Minister in addition to his existing portfolio after Dharmendra Pradhan's resignation. சரியான பதில் பிரகலாத் ஜோஷி. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து பிரகலாத் ஜோஷி தனது தற்போதைய அமைச்சக பொறுப்புடன் மத்திய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். Question 14. What was Pralhad Joshi's existing portfolio before he was assigned the additional charge of the Ministry of Education? பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சகத்தின் கூடுதல் பொறுப்பு ஒதுக்கப்படுவதற்கு முன்பு அவரது தற்போதைய அமைச்சக பொறுப்பு என்னவாக இருந்தது? The correct answer is Ministry of Food and Consumer Affairs. Pralhad Joshi is currently Union Minister of Food and Consumer Affairs and has been given the additional charge of the Ministry of Education. சரியான பதில் உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம். பிரகலாத் ஜோஷி தற்போது மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சராக உள்ளார். மேலும் கல்வி அமைச்சகத்தின் கூடுதல் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. Question 15. Red sandals worth 1.5 crore rupees were recently seized in which city, leading to 3 arrests including a forest beat officer? 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரங்கள் சமீபத்தில் எந்த நகரத்தில் கைப்பற்றப்பட்டன? இதில் வனக்காவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். The correct answer is Tirupati. Red sandals worth 1.5 crore rupees were seized in Tirupati, and 3 people were arrested. சரியான பதில் திருப்பதி. திருப்பதியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரங்கள் கைப்பற்றப்பட்டன. 3 பேர் கைது செய்யப்பட்டனர். Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.